அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம். நம்ம பயணிக்க போகிறது வேள்பாரி. முதல் பாகத்தில் முதல் அத்தியாயம். என்னோட பயணிக்கணும் தொடர்ந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய குலப்பாடல் பெருஞ்சித்தனார் பாடிய புறநானூற்று பாடலோட இந்த அத்தியாயம் தொடருதுங்க. முரசு கடிப்பு இகுப்பவும் வாழ்வலை துவைப்பவும் அரசுடன் பொருண அண்ணல் நெடுவரை கருங்குவெல் அருவி கல்லலை தொழுகும் பரம்பிற்கோமான் பாரியும். இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடிய மலை உச்சியிலிருந்து அந்த ஒளியுடன், அதாவது சத்தத்தில் கற்கள் மோதி வரும் வெண்மையான அருவிகளையுடைய பரம்பு மலைக்கு தலைவன் குறுந்தடிகளால் அறையப்பட்ட முரசுகள் ஒலிக்க வெண்சங்கு முழங்க தன்னுடன் போருக்கு வந்த மூவேந்தர்களுடன் போரிட்டவன் அப்படின்னு நம்ம பாரி மன்னனுடைய புகழை சொல்கிறதோட இந்த அத்தியாயம் தொடருதுங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ள நம்ம போகலாம். அப்படியே மூக்க விடைச்சபடி பாஞ்சிட்டு இருக்கு ஒரு குதிரை, பாஞ்சு வந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, குதிரை மேடு பள்ளமற்ற பாதை தான், இன்னும் கொஞ்சம் விரைஞ்சு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தேரோட்டியை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம தேரோட்டியும் அந்த வேகமாக அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக அதிகப்படுத்துகிறாரு. அந்த தேரோட்டியின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதன். அதிகாலையில் இருள் களைய தொடங்கின போது இவங்க புறப்படுறாங்க. அப்போ புறப்படும்போது அருக நாட்டு ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் தென் திசை மாளிகை தாங்க அது. அந்த எந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா செம்பன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட மாளிகையிலேருந்து கிளம்புறாங்க. அங்கே தான் நேற்று இரவு தங்கியிருக்காங்க. அதுவரை அந்த தேரை ஓட்டிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகு அப்படிங்கிற ஒரு ஆள் தான் தேரை ஓட்டிட்டு வர்றாரு. இனி அந்த அடர்ந்த காட்டு பகுதிகளில் பயணம் இருக்கும். இந்த நிலப்பாதையை நன்கு அறிந்து தேரோட்டி தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகுங்கிறவர் ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அவர் அடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதன் அப்படிங்கிற தேரோட்டிகிட்ட கொடுத்துட்றாரு. நாளைக்கு இவன் தான் உங்களை அழைத்துட்டு செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகுங்கிறவன் விடை பெற்று போயிடுறான். உங்களுக்கு இப்போ கதை புரியாதுன்னு நினைக்கிறேன். யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேரில் நம்ம கபிலர் தான் வர்றாரு. கபிலரை அழைச்சிட்டு தான் அந்த நாகுங்கிறவங்க அந்த செம்பன் சொன்னல மன்னன் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர் நம்ம தலைவர் நம்ம பரம்பு நாட்டுக்கு தான், நம்ம பாரியை பார்க்க அவர் கிளம்புறாரு. அவர் கூடவே நம்மளும் பயணிப்போம். அந்த புறப்படும்போது அந்த நாகுகிட்ட ஆதன் கேட்குறாரு, இவர் யாரு? மன்னரா, மன்னருக்கு சொந்தக்காரரா, இல்லை வேற ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நானும் இவரை பயபத்திரமா கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாகுகிட்ட அந்த ஆதன் கேட்குறாரு. உடனே அந்த ஆதன் நாகு சொல்கிறாரு, இல்லை இவரோட அடிமை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே பதிலை கேட்டதோட அந்த ஆதன் ஒரு மாதிரி நடுக்குறான். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு, அப்படின்னா ஏன் தனியாக வந்திருக்காரு, பாதுகாப்புக்கு யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பெரும் படையே புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாகு கொஞ்சம் குரலை மறுபடியும் தாழ்த்திட்டு, முதல்ல தேரை ஓட்ட வளவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே யார் தெரியுமா? மன்னர் தான். இவர் ஒற்றை சொல்லுதான் சொன்னார், உடனே எல்லோரும் நின்றுட்டாங்க, நான் மட்டும் அவரை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நாகு ஆதன்கிட்ட. அதாவது அந்த செம்பன் மாளிகையிலிருந்து தானே கிளம்புனாரு. அந்த செம்பன்கிற மன்னன் தான் முதல்ல தேரை ஓட்டிட்டு வந்திருக்காரு நம்ம கபிலரை வச்சுட்டு. உடனே எல்லாரும் அந்த மன்னனே தேரை ஓட்டும் போது நிறைய வீரர்கள் வர்றாங்க. வீரர்கள்லாம் வரும்போது எல்லாரையும் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பன் நம்ம கபிலரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா கபிலர் மேல எவ்வளவு மரியாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மன்னர்களையாலும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதன் நாகுகிட்ட கேட்கிறாரு. அவருடைய பேர் தானே உனக்கு தெரியணும், அவர் பேரு பெரும் புலவர் கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாகு. ஆதன் நைட்டு, அதாவது இரவு முழுவதும் தூங்கவே கிடையாதுங்க. ஒரு பதற்றத்திலே இருந்திருக்காரு. பொழுது விடியுது. அந்த தூக்கமின்மை இருக்கும் இல்லையா, தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு பரண்டு படுத்துட்டு இவரை பற்றி வேற சொன்னாரா, யாருன்னு தெரியலையே இவர் அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனை. அந்த தூக்கமின்மையை காட்டிக்கிறவே கிடையாது. ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்கிற மாதிரி குதிரையை உடனே பூட்டி தேரை தயார் செய்கிறாரு. மாளிகையிலிருந்து கபிலர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததும் நரம் முழுமை கொள்ளாத தாடி, அதாவது ரொம்ப நரைக்கலை, அந்த அளவு தாடி ஆனால் நிறைய இருக்குது. ஒரு வேந்தனை போல தலைமுடிய உச்சியில் முடிஞ்சிருக்காரு.
சிறு கோல், அதாவது ஒரு கம்பு ஒன்று ஒரு சொருகி இருக்காரு. பேரறிவின் இருமாப்பு அவருடைய கண்ணொளியில தெரிஞ்சிருக்கு. ஓரளவு அதிகமான அறிவு இருந்தா, ஆற்றல் இருந்தா ஒரு மாதிரி ஒரு இருமாப்பா இருப்பாங்களா, அப்படிதான் இருக்காரு பார்க்கவே. அவரை பார்த்தோன்னே ஒரு ஏதாவது மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எனக்கு இப்படிலாம் சொல்லும்போது யாரை தோணுது அப்படின்னா, நம்ம பொன்னியின் செல்வன்ல பெரிய பழுவேட்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி மிடுக்குடையவராக இருந்திருக்காரு. உடனே என்ன பண்ணிட்டாரு ஆதன், டக்குன்னு நெடுஞ்சாங்கடையா அவரை பார்த்தோன்னே கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறாரு. உடனே நம்ம கபிலரும் என்ன பண்றாரு, வாழ்த்து சொல்லிட்டு அங்க குதிரைக்கு பக்கத்துல போய் அந்த கழுத்தை அப்படியே தடவிட்டு இருக்காரு. நல்லா இருப்பா, எழுந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குதிரையோட கழுத்தை அப்படியே தடவிட்டு இருக்காரு. குதிரை எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதிய மனிதர்களை எப்பவுமே தொட விடாது. இது தேரில் பூட்டப்பட்டு அவருங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, கிளம்புறதுக்கு தேரில் பூட்டி இருந்ததுனால ஓரளவுக்கு அதால் விலகவோ அப்படி முகத்தை அப்படி திருப்பவோ அசைக்கவோ முடியலை. அது வாட்டிக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கு. உடனே நம்ம கபிலர் சொல்றாரு, மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் அந்த நீண்டு திருப்பும் கழுத்தில் வைத்திருக்கிறது அல்லவா அப்படின்னு சிரித்த முகத்தோட சொல்லிட்டு அப்படி ஏறாரு. அதாவது மயிலுக்கும் அந்த கழுத்து தான் அழகா இருக்கும், குதிரைக்கும் அந்த கழுத்து தான் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆதன் ரொம்ப திறமையான தேரோட்டிங்க. பயணத்தோட அதிர்வு பசுந்தூள் மெத்தையை கடந்தது உடல்ல உணர முடியாதபடி அப்படிதான் தேரை செலுத்துவார். அதாவது கடமுடன் இல்லாம அவரு ரொம்ப அமைதியா போற மாதிரி இருக்கும். ஆனா வேகமா போவாரு. ஆனா அதுல அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படிதான் தேரை செலுத்திட்டு போறாரு. அவன் நினைச்சதை விட வேகமாவே வேட்டுவன் பாறைக்கு வந்துட்டாரு. பக்கத்துல வந்ததும் வேகத்தை குறைக்க அப்படி கடிவாளத்தை அப்படி இழுத்து நிறுத்தியிருக்காரு குதிரையோட கடிவாளத்தை. அந்த கடிவாளத்துல இருக்கும் இல்லையா பூன், அதோடைய சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டிருக்கு. அதாவது பூன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவசம் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன, இந்த மார்பில் அணியும் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கவசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக்க கத்தி இதெல்லாம் அந்த பலப்படுத்துறதுக்கு ஒரு வளையம் போட்டிருப்பாங்க இல்லையா, உலக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கும். அது மாதிரி அந்த குதிரைக்கு அந்த அந்த சத்தம், அந்த இழுத்து கட்டுறதுக்கு அந்த உலோக ஒளி கட்டியிருப்பாங்க பூன். அதோடைய சத்தம் வேகமாக கேட்குது. தலையை தூக்கி அப்படி கபிலர் அப்படி எட்டி பார்க்குறாரு. எதிரில் ஒரு சின்ன குன்றுகள் 2 இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி அடுக்கடுக்கா பார்த்தீங்கன்னா மலைகள் நிறைய இருந்திருக்கு. அதன் உச்சி வெண்மேகத்துக்குள்ள அப்படியே மறைஞ்சிருந்திருக்கு. அந்த அளவுக்கு உச்சி இருந்திருக்கு. அந்த உலோக ஒளி அந்த சத்தம் அந்த மலையோடு மறைஞ்சிருச்சுங்க. உடனே நம்ம ஆதன், ஐயா இதுதான் பச்சை மலை தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை, இந்த வழியாகத்தான் பாரியின் பரம்பு மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி கபிலர்கிட்ட அந்த ஆதன் சொல்றாரு. கபிலர் உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. கண்ணு கெட்டும் தூரம் வர மலை ரொம்ப பெருசா விரிந்து கிடந்திருக்குங்க. நீர் வத்தி அப்படியே காற்றாற்ற கடந்து வேட்டுவன் பாறையில பாதி ஏறுவது வர ஆதன் நின்று பார்த்துட்டே இருந்திருக்கான் அவரு அது போறத. இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுக்கு போனதே கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவாங்களா, போய் சேர எத்தனை நாள் ஆகும், எதுவுமே தெரியாது. தன்னந்தனியா எந்த தைரியத்துல இந்த அடர்வனத்துக்குள்ள இவர் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற வியப்பு ஆதனுக்கு அதிகமாவே தான் இருக்கு. அவர் ஆனா நடந்து அவர் வாட்டிக்கு அந்த காட்டுல அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. இவர் இங்க நின்று பார்த்துட்டே இருந்திருக்காரு. உச்சி வெயில்லையும் ஈரக்காத்து அப்படி லேசா வீசுதுங்க. ஏன்னா மலைகள் செடி கொடிகள் நிறைய இருந்தாவே மலையில மரங்கள் அந்த ஈரப்பதத்துல காத்து வரும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு காத்து வருது. அந்த பாதை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. பாறையிலிருந்து சரிந்து கிடக்கும் வேற அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் அப்படி வாகுவா அப்படி கபிலர் இருந்து அப்படி பிடிச்சி 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 ஏறி போயிட்டே இருக்காரு. அவருக்கு ஆளு தான் ரொம்ப திடகாத்திரமா இருக்காரு அப்படின்னா, அவர் என்ன இருந்தாலும் வயதானவர் இல்லையா, கொஞ்சம் அவரால் முடியலை. அப்படியே மூச்சு வாங்கியிருக்கு, ஏற ஏற மூச்சு வாங்கியிருக்கு. என்ன பண்றாரு அப்படின்னா, நடையோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கால் நின்றுடுச்சுங்க. ஏன்னா அவரால் முடியலை. கொஞ்சம் இழப்பாரலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப இடதுபுறம் கீழே நீர் வற்றி கிடக்கும் காற்றாற்றின் அழகை அப்படி பார்க்குறாரு. அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஒற்றையடி பாதையை நோக்கி அப்படி கண்ணை அப்படி திருப்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது செடிகளுக்கு இடையில ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் நல்லா உத்து பார்க்குறாரு. அந்த பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில் வேல் கம்போடு சரசரன்னு அப்படி மேலே ஏறி வந்திருக்காரு.
கபிலருக்கு அவனது உருவம் அவ்வளவா பதியலை. ஆனால் அவன் வந்த வேகம் நல்லா பதிஞ்சிருச்சுங்க. மேலே ஏறினவன் அப்படி கபிலரை கடந்து முன்னால் போயிட்டான். நின்று பேசக்கூட அவனுக்கு பொழுது இல்லாமல் அவ்வளோ வேகமாக போகிறான். அப்படி நடந்துக்கிட்டே கேட்குறான். அப்படி கொஞ்சம் அவரை முன்னாடி போய்கிட்டு அப்படி நடந்துகிட்டே கேட்குறான், நீங்கள் யார், எனக்கு தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞன் கேட்குறான். உடனே கபிலர் கண்ணமிச்சு அவனை அப்படி பார்க்குறாரு. பதில சொல்லணும் இல்லையா இவர், நான் யாரு என்ன ஏதுன்னு அதை சொல்றதுக்குள்ள மறைஞ்சிடுறது போல தான் அவர் வேகமா நடந்து போறார். உடனே குரலை எங்க மறைஞ்சாலும் மறைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல என் பேர் கபிலர் அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்றாரு. உடனே அந்த இளைஞன் சிரிச்சிட்டு, நான் உங்க பேரை கேட்கலையே, யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னதுமே கொஞ்சம் அந்த தடுமாறி போயிட்டார் கபிலர். தடுமாற்றத்துக்கு காரணம் கண்டிப்பா அங்க அடிச்ச காற்று கிடையாது அப்படின்னு அவருடைய மனசே சொல்லுது. சரி, அவர் கேட்ட பதிலுக்கே நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்ட கேள்விக்கு, நான் புலவனப்பா அப்படிங்கிறார். ஓ, பாணர் குலமா அப்படின்னு கேட்டவரு நிக்கல, நடந்து போயிட்டே தான் இருக்காரு. அவனை பாக்குறதா இல்ல நம்ம பாதை வேற கரடு முரடா இருக்கா, மலையா இருக்கா, சரிஞ்சு விழுந்துருவோம் விட்டா, அந்த வேற விட்டா, இல்ல நம்ம பாதையில கவனம் கொள்றதா, இல்ல அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதா அப்படின்னு 3 வேலைகளை கபிலர் அந்த இடத்துல செய்ய வேண்டியிருந்துருக்குங்க. உடனே பதிலையும் சொல்றாரு. இல்ல தம்பி, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் அவர்களெல்லாம் அல்ல, நான் புலவன், எழுத கற்றவன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்றாரு ஒரு இருமாப்போட. பதில் சொல்லி முடிக்கும் போதே அவர் சொல்லியே முடிக்கல, டக்குன்னு ஒரு கேள்வி வருது. அப்படியா, எழுத்து என்றால் அப்படின்னு இளைஞன் கேட்கிறான். மலையேறும் ஒரு பாதையில இவ்வளவு தூர இடைவெளியில ஒரு உரையாடலா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் கேட்கிறாரு. உரத்த குரல்ல பதில் சொல்றதுக்கு மூச்சு காத்து நம்ம கபிலருக்கு ஒத்து வரல. ஆனாலும் உரத்த குரல்லையே சொல்றாரு, நான் மரத்தை ஓவியமா வரைஞ்சி பார்த்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஓ, பார்த்திருக்கிறேனே அப்படின்னு இளைஞன் சொல்றாரு. குகைப்பாறையில நிறைய மரங்கள் ஓவியமா வரையப்பட்டுள்ளன. அதுபோல நம்ம பேசும் ஒளிய ஓவியமா வரைகிறோம் பார்த்தீங்க, அதுதான் எழுத்து அப்படின்னு அவரு கபிலர் சொன்னதுமே கொஞ்சம் அந்த இளைஞனுடைய நடையில வேகம் குறையுது. கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிக்கும் போதே புரியுது அவனை கொஞ்சம் உள்ளிழுக்க முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் நம்பிக்கை வருது நம்ம கபிலருக்கு. சரி, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு கபிலர். என் பெயரா நீலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இங்கே வா, வரைந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் கீழே கடந்த ஒரு காஞ்ச குச்சியை குனிஞ்சு எடுக்கிறாரு. அவர் சட்டுன்னு பக்கத்துல வந்துடுறாரு நீலன். அதை கவனிக்கிறதுக்கு குச்சியால கீறி அவனோட பெயரை அப்படி மண்ணுல எழுதுறாரு. இங்க பாத்தியா, இப்ப நான் கூப்பிடும்போது உன் பெயரு நீலன், இப்ப எழுதுறேன் பார், நீ ல இன். இதுதான் நான் ஓவியம் சொன்னேன், நான் எழுத்தத்தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதை பார்த்ததுமே கொஞ்சம் உதட்டோரத்துல ஒரு இளம் சிரிப்பு அந்த இளைஞனுக்கு. சிரிச்சுட்டு மறுபடியும் நடக்க தொடங்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா நடந்துகிட்டே? நான் என்ன யானையின் சாணத்துல செரிக்காமல் கிடக்கும் ஈக்கிய போலவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலை கேட்கிறாரு. எதிர்காட்டு மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வச்சிருச்சு. நீலன் வேகமா போயிட்டு இருந்தான். கபிலர் அவனை ரசிக்க தொடங்கினாரு. அவனது வேகம், அவன் இறுகி திரண்ட உடல், வீரனுக்கே உரிய மிடுக்கு, அழகான கண்கள், உள்ளத்திலிருந்து அவனுடைய கேட்குற கேள்விகள் எல்லாமே நம்ம கபிலருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் கையில் இருக்கும்போதே வேல் இவ்வளவு வேகமா போகுதே, அவன் எரிஞ்சா எவ்வளவு வேகம் போகும் அப்படின்னு அந்த நேரத்திலையும் நம்ம கபிலர் யோசிக்கிறாரு. இந்த இடைவெளியில கேள்வியை நம்ம ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டு, என்னப்பா உனக்கு மனமாகி விட்டதா அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. உடனே இல்லை இல்லை, ஆனால் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் இடைவெளி விட்டே சொல்றாரு அந்த இளைஞன். அப்படியா அப்படின்னு கபிலர் கேட்டதுக்கு, ஆமா ஆமா, என்னவளை பார்த்து விட்டுத்தான் இப்போது வருகிறேன் அப்படின்னு அந்த நீலன் பதில் சொல்றாரு. உடனே நம்ம கபிலரும், அப்படியா, எங்கே இருக்கிறார் உன் அவள் அப்படின்னு கேட்கிறார். அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில் அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு. மலையை காட்டி உடனே நம்ம கபிலர், அதோ அந்த மலைக்கு பின்புறமா அப்படின்னு நம்ம அப்புறம் மாதிரி ஆச்சரியத்தோட கேட்கிறாரு கபிலர். ஆமா,
நாள்தோறும் இவ்வளவு தூரமா நீ போய் வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம கபிலர் கேட்டதுக்கு, நாளும் ஒரு முறை கிடையாது, இருமுறை போய் வருவேன், சில நாட்களில் இருமுறைக்கு மேலே நான் போய் வருவேன் அப்படின்னு நீலன் அசால்ட்டா அந்த இடத்துல பதில் சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா அப்படின்னா, உண்மையா காதலிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அது நமக்கு தூரமாகவே தெரியாது. அவங்கள பார்க்க போகிறோம் அவ்வளோதான், அது மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம். நமக்கு உடல் வலியோ வேறு மற்றபடி மனதில் வலியோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களை பார்க்க போகிறோம் இல்லையா, அது மட்டும்தான் நம்ம மனசுக்கு தோணும். அதுபோல தான் இப்போ நம்ம நீலனுக்கும் இருந்திருக்கு. அவங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை 3 மலை என்ன எத்தனை மலை இருந்தாலும் ஏறி போவேன், அது எத்தனை தடவை வேணாலும் ஏறி போவேன் அப்படின்னு சொன்னது கபிலருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவனுடைய காதலையும் சேர்த்தே கபிலருக்கு நீலன் மேலே இப்போ ஒரு ஈர்ப்பே வந்துடுது. உடனே இந்த இடத்துல வந்து நம்ம கபிலர்கிட்ட நீலன் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. கேள் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை, பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறதே, அது எப்படி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்து நம்ம கபிலருக்கு வந்து ஒரு இளம் சிரிப்பு வந்துருச்சுங்க. அவர் எப்படி ஆளு நம்ம கபிலர், அவர் எழுத்துக்கள் எழுதுறவர், அவருடைய வயதுக்குனால மரியாதை கொடுக்கணுமா இல்லையா, எதுவுமே இல்லை. டக்குன்னு வந்து அந்த பையன், அதாவது நம்ம நீலன் கேட்ட பதிலுக்கு அவருக்கு பதில் சொல்கிறதா என்னன்னு தெரில, ஆனால் இருந்தாலும் ஒரு சிரிப்பு வந்துடுது. ஊஞ்சல்ல தன்னையும் ஏற்ற நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர், ஏன்னா முன்னாடி அவர் அப்படிதான் கற்பனை பண்ணியிருந்தார், ஒரு ஊஞ்சல்ல அவன் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும். அதாவது ஒரு பொண்ணை போயிட்டு வர்றது பார்க்கறது வந்து ஊஞ்சல் ஆடுறது மாதிரி தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நம்மளையும் ஏற்ற நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு. சரி, அவனுடைய வேகத்தை மட்டும் இப்போ குறைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வியை அவனே கேட்குறான். அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஆமா, உங்களுக்கு மனமாகிவிட்டதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம கபிலரும் இல்லையப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரி, அப்படின்னா நான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது அல்லவா அப்படின்னு நீலன் பதில் சொல்றாரு. உடனே நம்ம கபிலர் நினைக்கிறாரு, ஏதாவது ஒரு இடத்துல நின்றாதானே பதில் சொல்றதுக்கு, கனப்பொழுதுல 3 கொப்பு தாவறான், இவன் எப்படிதான் அடத்து நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கபிலரு, ஆமா, எனக்கு மட்டுமா மனமாகல, உனக்கும் தான் மனமாகவில்லை அப்படின்றாரு. அதுக்கு உடனே வந்து நீலன், நான் வீரன் அப்படிங்கிறார். உடனே கபிலர் திகைச்சு போயிட்டாரு. இவன் என்னை என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு யோசிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீலன். இங்கே பாருங்க, எப்போ போர் மூலம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது, பரம்பு நாட்டுக்கு எவ்வளவு எதிரிகள் உங்களுக்கு தெரியுமா, போர்க்களத்தில் நான் சாயும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எனது ஈட்டியை இறுக பற்றி முன்னேற என் பக்கத்தில் யார் இருக்கணும்னா என்னுடைய மகன் நிற்கணும். வீரர்களின் வாழ்வு ரொம்ப குறுகியது, நிதானமாக வாழ்ந்து உங்களை மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் கற்று நாடுதோறும் பயணம் போய் ஒரு காத தூரத்தை இப்படி 3 நாளையே நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம்லாம் இல்லை புலவரே. அதுக்கு தான் நாங்கள் உடனே ஏறி போகிறோம், எங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்குறோம், நாங்கள் முத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாரு. நாங்கள் உடனே வந்து எங்களுக்கு ஒரு மயம் பிறப்போம், நாங்கள் இறந்தாலும் இறப்பை பற்றி கவலைப்பட மாட்டோம், அடுத்து யார் போர் புரிய நிற்பானா, என் பக்கத்தில் என் பையன் நிற்பான், அதுக்கு தான் இந்த வேகம், உங்களை மாதிரிலாம் அமைதி கிடையாது அப்படின்னு டக்குன்னு பதில சொல்லிடுறாரு கபிலர்கிட்ட. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி கனவு கண்டாரா, அந்த ஊஞ்சல்ல இவரும் ஏறி இருக்கிற மாதிரி கனவு கண்டார் இல்லையா, கற்பனை பண்ணார் இல்லையா, அப்படியே ஊஞ்சல் அறுபட்டு கீழே விழுகிறது மாதிரி உணர்ந்துடுறாரு. உணரும்போது அந்த வேட்டுவன் பாறையின் 2வது குன்றுல கால் பதிக்கும் வர கபிலர் வந்து அவன்கிட்ட பேச்சே கொடுக்கல. இவர் இப்படி சொன்னதுல இருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாரு கபிலர். அவனை பத்தி ஒரு கணிப்பை உருவாக்கிக்கிறவே முடியலையே, எதை நம்ம பேசினாலும் அடுத்த கணமே வந்து அதை குலைச்சிடுறானே, அவன் கையில வச்சிருக்கும் வேல் முனையை விட கூர்மையானதா இருக்கு அவன் அளிக்கும் பதில், அவனை கணிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு வந்து பல போராட்டத்தில் இருக்கு. ஆனா ஒன்று மட்டும் அவருக்கு புரியுது, அவனோட நடை வேகத்துக்கு அவன் நேரம் எங்கோ போயிருக்கணும், ஆனா அவர் போகலை, அவன் நம்மளே அழைச்சிட்டு போக மட்டும் நினைக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் கபிலர் வந்து அந்த இடத்துல யூகித்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மௌனமா எவ்வளோ நேரம்தான் போறது, கொஞ்சம் ஏதாவது பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பேச ஆரம்பிக்கிறாரு. பாரியின் பரம்பு மலை இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீலன்ட்ட கேட்கிறாரு.
இந்த நாடுதான் பரம்பு நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேளிர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கியிருக்காரு. நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடிய பாடல்கள்ல இருந்தே பலவற்றை நம்ம யூகித்துக்கிறோம். ஆனால உண்மைங்கிறது எவ்வளவு விரிவுடையதா இருக்கிறது என யோசிச்சபடியே கேட்கிறாரு நம்ம கபிலரு. சரி, அங்குதான் பாரியின் அரசாட்சி நடக்குதா அந்த மலையில அப்படிங்கிற மாதிரி நீலன்ட்ட கேட்கிறாரு. கேள்வி வந்து நீலனுக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. பாரிங்கிறது அரசன் கிடையாது, வேளிர் குல தலைவன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாட்டை ஆளுவதை போல காடும் ஆளப்படுது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. காட்டை யாராலும் ஆள முடியாது. சின்னஞ்சிறு மனுஷனால என்ன செய்ய முடியும்? பகை, துரோகம், வீரம், சாவு, அவ்வளவுதான். ஆனா காட்டை பாருங்க, எண்ணிலடங்கா உயிர், ஒவ்வொன்றும் அளவில்லா ஆற்றல் கொண்டது. ஒரு பச்சளைய வாயில வச்சா அந்த கணமே நீங்க செத்து போயிருவீங்க. துளிர்விடும் ஒற்றை இலை உங்களோட வாழ்வை முடிச்சு வைக்க போதுமானது. உங்களால் முடிவு செய்ய முடியுமா? காடு இலைகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, விலங்குகளால் ஆனதா, இல்ல பாறைகளால் ஆனதா, இல்ல பறவைகளால் ஆனதா, இல்ல கொம்புகளால் தான் ஆனதா அப்படின்னு அடுக்கடுக்கா பேசிட்டே போறாரு. கபிலரால ஒரு கட்டத்துல அவனோட பேச்ச பின்தொடரவே முடியலங்க. பாறைகள் உருகுவது போல வார்த்தைகள் உருண்டுட்டே இருக்கு. மூச்சு விட அவகாசம் எடுத்துக்கிட்டாரு. அவர் நின்று விட்டதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு உணர்ந்துடுறாரு நீலன். உடனே சொல்றாரு நம்ம கபிலரை பார்த்து, எங்களோட பாதம் மண்ணை பிடிச்சு நடந்து பழகுனது, சமவெளியில் வாழும் உங்களோட பாதம் மண்ணில தேய்த்து நடந்து பழகுனது. கொஞ்சம் பாதடியை கலட்டிட்டு பாதத்தை முன்னெடுத்து வைங்க. பற்களை போல விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நீலன் வந்து கபிலருக்கு அறிவுரை சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் செருப்பை கலட்டி வச்சுட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விரல்கள் வந்து நல்லா வந்து அப்படி கவ்வி பிடிச்சுக்கிறோம், நம்ம வேகமாகவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. எனக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம நீலன் சொன்னது, எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வருது. நம்மளே ஒரு மண் வந்து சறுக்கு வழுக்கும் இல்லையா, நாங்களே அந்த சகதியிலலாம் கால் வச்சு வேகமாக ஏறும்போது, இப்போ அம்மா கரையில இருந்துலாம் நம்ம மேலே ஏறும்போது எங்கள் அம்மா சொல்லுவோம், நல்லா விரலை கட்டை விரலை ஊண்டி நட, அப்போ தான் வந்து உன்னால் வழுக்காமல் வர முடியும் அப்படின்னு சொல்லும். நீலன் சொல்லும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமும் வந்துருச்சுங்க. அதுபோல தான் இப்போ கபிலருக்கு கூட அவர் வந்து அந்த நீலன் வந்து நடைப்பையில சொல்லி கொடுக்கிறாரு போல. இளம் பருவத்துல இப்படித்தான் வந்து ஏமாத்தி நட பழகினாலாம். நம்ம எத்தனையோ பேர் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள், கல்வியில் சிறந்த சான்றோர், அறவோர், எட்டிப்பன், எவ்வளோ பாடலாம் பாடியிருக்கோம், எங்கெங்கோ போயிருக்கோம். அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம தாயோட நினைவு வந்ததே கிடையாதே. கன பொழுதுல என்னை வந்து என்னுடைய தாயின் மடியில கொண்டு போய் சேர்த்துட்டானே, இவன் முன்னால போகும், இவன் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க அம்மா நினைவு வந்தது போலே நமக்கு கபிலருக்கும் அவங்க அம்மா நினைவு வந்திருக்குது. அந்த நமக்கு முதல் நடை பழகி கொடுக்கறதே நம்ம அம்மா தான் இல்லையா. அதைத்தான் வந்து இந்த இடத்துல கபிலர் சொல்ல வர்றாரு. உடனே வந்து கபிலருக்கு வந்து கொஞ்சம் உணர்ச்சி மேலிட்டவரா பாதடியை உடனே, அதாவது அந்த செருப்பை வந்து கலட்டி வச்சுட்டு அவனை நோக்கி கொஞ்சம் நடந்துட்டு அவன் குன்றின் உச்சி அடைஞ்சு அவரது வருகைக்காக ஒரு இடத்துல ஒரு மலை மாதிரி இருக்கு, சின்ன மலையா, அந்த மலையில உட்கார்ந்து காத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அவர் மூச்சு வாங்கினதுபடி பக்கத்துல நெருங்கி போறாரு. எதிரில் பெரிய மலைத்தொடர் வந்து நிறைய அடுக்கடுக்கா இருந்திருக்கு. உடனே அதை சுட்டி காட்டி நம்ம நீலன் சொல்றாரு, முதல் அடுக்குக்கு காரமலைன்னு பேரு, அதுக்கு மேல நின்று பார்த்தாதான் 3ஆம் அடுக்க நம்மளால பார்க்க முடியும், அதுதான் ஆதிமலை, அங்கதான் வந்து பாரி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உச்சிக்கு வந்ததுமே அதுவரை இல்லாத வேகத்தோட காற்று வந்து அவரை தள்ளுதுங்க. உடலை சற்று திருப்பி காற்றின் வேகத்துக்கு அப்படி ஈடு கொடுத்து நின்றபடி அப்படி எதிர் திசையை பார்க்கிறார் நம்ம கபிலர். நீண்டு கிடக்கும் மலை தொடருங்க. தனது 2 கரங்களையும் விரித்து அவரை அழைப்பது போல இருந்திருக்குங்க அந்த மலை. பொதுவாகவே கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்து எதையுமே ரசிக்கிற தன்மை அதிகம் இருக்கணும். அது போலதான் அவருக்கும் வந்து ரசனை அதிகமா இருக்கு. நீலன் வந்து சரிவுல கொஞ்சம் இறங்க தொடங்கி இனி கொஞ்சம் வேகமா நடக்கணும். ஏன் தெரியுமா? பொழுது சாய கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மலையின் விளிம்ப சூரியன் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, அப்புறம் ஒரு பண தூரத்தை கடப்பதற்கு நம்மளை இருள் அடைச்சிடும், நமக்கு பாதையே தெரியாது. அதனால கொஞ்சம் விரைவில் நடந்து வாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு நீலன். கபிலர் வேகமா அவன் பின்னாடியே கொஞ்சம், ஏன்னா அவரால் கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்கினார் இல்லையா, அவ்வளோ இதில் ஏறினதே பெரிய விஷயம். அவர் கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் பையதான் அவர் பார்த்து அவர் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காரு. காடுகள்லாம் கொம்புகளால் ஆனதா அப்படின்னு நீ எப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேள்வி கேட்டார் இல்லையா நம்ம நீலன். இப்ப அதையே நம்ம கபிலர் நீலன்ட்ட கேட்கிறாரு. ஆமா, கொம்புகள் என்றால் விலங்குகளின் கொம்புகள் என்று நினைத்திட்டீங்களா? நான் மரத்தோட கொம்புகளை சொன்னேன் அப்படின்னு நீலன் பதில் சொல்றாரு. கபிலருக்கு ஒண்ணுமே விளங்கலங்க.
கொஞ்சம் கழுத்தை நீட்டி பார்க்குறாரு. அவன் வந்து எந்த புதரை தாண்டி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் அவன் சொன்ன குரல் மட்டும் கேட்குது. ஏன்னா அவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்காரு. இல்லை, நீ கொம்புகள்னு கொப்புகள் எதுவும் சொல்றியா அப்படின்னு கபிலர் தயங்கிட்டே கேட்குறாரு. உடனே நம்ம நீலனும், இல்லை இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களைத்தான் மர கொம்புகள் என்று தான் சொல்லுவோம். மரம் மேல் நோக்கி வளர்வது கிடையாது. நீங்கள்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. மரங்கிறது கீழ் நோக்கி வளர்றது. இறுகிய மண்ணையும் கரும் பாறையும் தனது கொம்புகளால் பிளந்துட்டு உள்ள செல்லும். மரத்தோட முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில் தான் இருக்கு. உடலை விட நீளமானது அதன் கொம்புகள் அப்படின்னு அந்த வேரை வந்து சொல்றாரு நம்ம நீலன். தான் கற்றவற்ற ஒருவன் தலைகீழ புரட்டி போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு தோணும் போது முன்வைத்த வலதுகால் கொஞ்சம் இடறிடுச்சுங்க. இத்தனை வருடத்துல வந்து இப்படி ஒரு ஆளை நம்ம சந்திக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் இருமாப்பு இருந்துச்சா. நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இப்போ அவரால் முடியல. அந்த சிறு பாறையில கொஞ்சம் பாதம் நழுவுது. பக்கத்துல இருந்த செடியை பிடிச்சிட்டு கீழே விழுகாம அப்படியே டக்குன்னு நின்றுட்டாரு விழ போனவர் நம்ம கபிலர். உடனே வந்து நம்ம பக்கத்துல பார்த்துட்டு இருந்த மேலே ஏறி போயிட்டு இருந்தார் இல்லையா நம்ம நீலன், உடனே வேகமா வந்துட்டார். வந்ததோட கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறாரு. உட்கார்ந்த பிறகு பாதங்கள் இருக்குல்ல, அது வந்து உள்ளங்கையால பிடிச்சு தசையை இழுத்து விடுறான். அவரது முகத்தை பார்த்தபடி, இழப்பாருனது போதும், கொஞ்சம் நடக்கலாமா, இருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம கபிலர், கொஞ்சம் பொறுப்பாயா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை இருந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரிதாபத்தோடு இருந்திருக்காரு. ஏன்னா வயதானவர் இல்லையா. மறுபடியும் கொஞ்சம் அவரை தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறாரு. உடனே அந்த இடத்துல வேப்ப மரம் இருந்திருக்கு. அந்த வேப்பம் பூக்களை சுற்றி நிறைய அந்த வேப்ப மரத்தை சுற்றி நிறைய பூக்கள் உதிர்ந்து கிடந்திருக்கு. உடனே பூக்களை கையில் எடுத்து அப்படி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உத்து பார்க்குறாரு. உத்து பார்க்கும்போது மூச்சு காற்றுல அந்த பூக்கள் வந்து கொஞ்சம் அசையுது. சரி, இவன்கிட்ட இப்போ ஏதாவது பேச்சு கொடுத்தாதான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியும், இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு நம்ம கபிலர் வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் வேப்பம்பூவை பற்றி. இது வேப்பம்பூ, இது யாருக்கு உரியதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். உடனே நீலன், ஏன் தெரியாது, சிற்றெரும்புக்கு உரியது அப்படின்றார். கபிலருக்கு பதற்றமே வந்துருச்சு. நான் அதை கேட்கலையப்பா, வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, எங்க அவன் வேற ஏதாவது மறுபடியும் குண்டக்க மடக்க பதில சொல்லிடுவானுன்ட்டு நம்மளே டக்குன்னு பதில சொல்லிடுவோம் அப்படின்ட்டு கபிலரு, இது பாண்டிய மன்னனுக்கு உரியது, சரி கொஞ்சம் அப்படியே நடக்க தொடங்குங்க அப்படின்னு அவரும் நடக்க சொல்றாரு. அதை கேட்டுட்டு சரி சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கபிலரும் நடக்கிறாரு. எட்டு வைக்கும்போதே கால் நரம்பு அப்படியே சுண்டுவது போல இருந்திருக்கு. சூரியனின் அடிவிலும்பு காரமலையின் தலையை தொற்றுச்சுங்க. முன்னால நடந்தபடியே கேட்குறான், நீங்க வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த இளைஞன், அதாவது நீலன் கேட்குறாரு. என்ன இவன் சம்பந்தம் இல்லாம வயல் நண்டை பார்த்தீங்களான்னு கேட்குறான் அப்படின்னு நம்ம கபிலர் நினைக்கிறார். நினைச்சிட்டு, ஏன் பார்த்துருக்குறேனே அப்படின்னு கபிலர் சொன்னதும், இல்லை வயல் நண்டின் கண்ணு வேப்பம்பூ போலத்தான் இருக்கும், உங்க பாண்டியன் வயல் நண்டை மாலையை அணிஞ்சு கொள்வானா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்குறாரு. இப்படி கேட்டதுதான் போச்சு, அவர் எவ்வளவு பெரிய புலவர், அவருக்கு பாண்டிய மன்னர்கள் எல்லாம் எப்படி தெரியும், என்ன இப்படி கேட்குறான் அப்படின்னு கபிலர் திடுக்கிட்டாரு. பெரிய வேந்தனை சாதாரண சின்ன வீரன் ஒருத்தன் இப்படி தாழ்த்தி பேசுறானே, இதை கேட்டுட்டு இருக்கிறது நமக்கு அறமே கிடையாது அப்படின்னு அவருக்கு கோபம் வேகமா வருது. இந்த எண்ணம் வந்து முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே கோபம் வந்து அவருக்குள்ள இருந்த கவிஞன் ஃபர்ஸ்ட் விழிச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவன் ஒரு அழகான உவமை சொன்னார் இல்லையா, கன நேரத்துல எப்படி இவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான். அதாவது நண்டோட கண்ணை வேப்பம்பூவுக்கு உவமை சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள்லாம் நண்டு கண்ணை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் சொன்னது மாதிரி தான் இருக்கும் அந்த வேப்பம்பூ. அது கொஞ்சம் யோசனை வந்துருச்சு, அந்த கோபம் கொஞ்சம் மறையுது. உடனே வந்து கபிலர் கேட்குறாரு, வயல் நண்டின் கண்கள் தான் அப்படி இருக்குமா, ஏன் கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு நீலன்ட்ட. உடனே நம்ம நீலன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கடலே பார்த்ததில்ல, அப்படிங்கிட்டு நான் கடல் நண்டை பார்க்கறது அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு நீலன். உடனே நம்ம கபிலர், என்னப்பா சொல்ற, மனிதனா பிறந்த ஒவ்வொருவனும் கடலை பார்க்கணும், கடலையை பார்க்கலைன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கிறார். கடலை பார்க்கணுமா, ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீலன் கேட்கிறார். அது அவ்வளவு விரிந்து பறந்தது, அளவற்றது அப்படின்னு சொல்லும்போது நீலன் கொஞ்சம் டக்குன்னு திரும்புறாரு போனவர். திரும்பிட்டு நம்ம கபிலரை பார்த்து கேட்கிறாரு, அப்படியா, கடல்
பறந்தது அளவற்றதா? எங்க பாரியின் கருணையை விடவா கடல் பறந்தது விரிந்தது அப்படின்னு சொல்லும் போதே கபிலர் மனதளவுல சுருங்கி போனாருங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. நம்ம கபிலரோட போட்டி போட்டு பேசிக்கிட்டு வர்ற அந்த நீலன் யாரு தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடனே கபிலருடனே நீங்கள் பாரியை பார்க்க பரம்பு நாட்டுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்க. நன்றிகள்.